ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி. திருக்குறளில் பார்த்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் அப்படின்னு 3 இது இருக்குது, 3 செக்ஷன்ஸ். அதில் வந்து அறத்துப்பால் பார்த்தீங்கன்னா 38 அதிகாரம் இருக்குது, அதாவது 380 குறள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஒழுக்கம், அப்புறம் தனிமனித ஒழுக்கம், வாழ்வியல் நெறி, நல்லொழுக்கம், ஸோ ஒரு டிசிப்ளின், அதுக்கப்புறம் வெர்ச்சுவனஸ் அப்படிங்கிற பற்றி தான் வந்து அதிகமாக பேசணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறம் அப்படிங்கிறது வந்து ஒருவனை வந்து ஒருத்தனை நல்வழிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நெறி தான் வந்து அறம் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் இருக்கு. ஸோ ஒரு தனி மனிதனோட கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நல்லொழுக்கங்களை வந்து டிஃபைன் பண்ணுறது தான் வந்து இந்த அறம் அப்படிங்கிறது. அதாவது நம்ம செய்கிற செயல், நம்மளோட ஆக்ஷன்ஸில் இருக்கிற நேர்மை, கருணை, அதுக்கப்புறம் உண்மை, இதெல்லாம் தான் வந்துட்டு அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயமோகன் வந்துட்டு அறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸு, 12 சிறுகதைகள் மாதிரி எழுதியிருக்காரு. அதில் அறம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி இருக்குது. அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் நிஜ மனிதர்களுடைய வாழ்க்கையில் வந்து நடந்த சம்பவங்களை வந்து அவர் பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ், அதுக்கப்புறம் ரைச்சியஸ்னஸ், அப்புறம் மாரல் டியூட்டி, இந்த மாதிரி அறம் சார்ந்த விஷயங்களை வந்து ஒவ்வொரு கதையிலையும் வந்து அது ஒரு தீமாக வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து அதில் இருக்கிற அறம் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன் பிட்வீன் இந்த கதையில் இருக்கிற சில முக்கியமான அந்த டயலாக்ஸில் கூட நான் பேச போகிறேன். ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அது பேசுகிறப்ப அது மீனிங் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஜெயமோகன் வந்து ஒரு எழுத்தாளர், ஒரு ரைட்டரோட வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு 80 வயசு இருக்கும். அவருக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து சாமிநாதன் அப்படிங்கிற ஒரு டீச்சரும் இருக்கார். ஸோ ஜெயமோகனை இன்வைட் பண்ணி நலம் விசாரித்து அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி கேட்குறாரு. ஸோ அவர்கிட்ட வந்து ஜெயமோகன் கிட்ட வந்து அந்த ரைட்டர் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி பண்டில் வந்து கொடுக்குறாரு, ஒரு சிறுகதை தொகுப்பு அது. ஸோ அதை பற்றி பேசிட்டு இருக்கிறப்போ அவர் வந்து ஜெயமோகன் வந்து இந்த மாதிரி ராயல்ட்டி எதுவும் கொடுக்குறது இல்லையா அப்படின்னு கேட்குறப்போ, அது வந்து ஒரு கெட்ட வார்த்தை, இந்த மாதிரி நான் வந்து நீங்கள் வந்து எழுதிய வாழ்ந்தவர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறப்போ, இல்லை எழுத்து மட்டும்தான் வந்து நான் செஞ்சுருக்கேன், வாழ்ந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ரைட்டர் சொல்கிறாரு. ஸோ வாழ்றதெல்லாம் வந்து 32 வயசுல முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ரைட்டர் சொல்றாரு. அந்த ரைட்டர் யார் பார்த்தீங்கன்னா எம் வி வெங்கட்ராமன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சௌராஷ்டிரா பிராமின். சில்க் ஜரி பிஸ்னஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் பிஸ்னஸ் லாஸ் ஆனதுக்கப்புறம் குடும்பத்தோட சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான ஒரு புவர் சுச்சுவேஷன்ல இருந்திருக்கு. ஸோ நிறைய கடன் வாங்கி வேற தொழிலும் தெரியாதனால எழுத்தே வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து கடைசி காலத்தை வந்து எழுத ஆரம்பிச்சாரு. நீங்கள் இந்த மாவீரன் படம் பார்த்துருப்பீங்க, சிவகார்த்திகேயன். ஸோ அதில் வந்து அந்த காதில் கேட்குற ஒரு சத்தம், அந்த ஒரு இதுதான் வந்து அவனை லைஃப் வந்து இது பண்ணுற மாதிரி அந்த ஸ்டோரி இருக்கும். ஸோ இவருடைய காதுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதியிருந்தாரு. அது வந்து சாகித்ய அகாடமி அவார்டு கூட வாங்கியிருக்கு. அது எழுதின ரைட்டர் தான் இந்த எம் வி வெங்கட்ராம். ஸோ அந்த கதையும் பார்த்தீங்கன்னா இவரோட ரியல் லைஃப்பில் நடந்த விஷயங்கள். ஸோ இவருக்கும் அந்த மாதிரி சில அந்த ஹலுசினேஷன், ஆடிட்டரி ஹலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து அது மூலமாக வந்து அவர் லேட்டர் லைஃப்ல வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதை வச்சு ஒரு கற்பனை கதையாக வந்து எழுதுனது காதுகள். அதை பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் அந்த தீம் மட்டும் எடுத்தால் வந்து சிவகார்த்திகேயனுடைய அந்த மாவீரன் மூவி வந்து நடனம் அஸ்வின் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இவர் வந்து இதில் வந்து இந்த மாதிரி எம் வி வெங்கட்ராமன் தன்னோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள் அப்படி சொல்லிட்டு வராரு. ஸோ சாமிநாதன் மட்டும் தான் என்னை பார்த்துக்கிறான், ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வீட்டில், ஸோ கடன்லாம் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு சோறு போடுறதே வந்து அவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் அப்படி காசெல்லாம் கிடைச்சது. ஒருவேளை நான் பொண்ணா பிறந்திருந்தா நான் தாசியா போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வெங்கட்ராமன் சொல்றாரு. அப்பதான் வந்து பர்மாலேருந்து 2 செட்டியார் சகோதரர்கள், அவங்க பார்த்தீங்கன்னா மெய்யப்பன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து பர்மாலேருந்து வந்து இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு கும்பகோணத்தில் வராங்க. ஸோ ஒரு புக் பப்ளிஷிங் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சாமிநாதன் வந்து வெங்கட்ராமன் வந்து அவர்கிட்ட கூட்டு போகிறார், இந்த மாதிரி ரைட்டர் அப்படிங்கிறனால. ஸோ அது மூலமாக ஏதோ ஒரு வேலை கிடைக்கட்டும் அப்படிங்கிறக்காக. ஸோ அங்கே வந்து மெய்யப்பன் பிரதர்ஸ் வந்து, அந்த செட்டியார் பிரதர்ஸ் வந்து 100 புக்கு நீ எழுதணும், இந்த மாதிரி எனக்கு 100 புக்கு தேவை, ஸோ நிறையா ரிவைஸ் பண்ணி நான் பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நேஷனல் லீடர்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸு, சுதந்திர போராட்ட தியாகிகள், அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட், இந்த மாதிரி இவங்களை பற்றி ஒரு வாழ்க்கை வரலாறு வந்து எனக்கு 100 புக்காக எழுதி கொடு அப்படின்னு சொல்கிறப்போ, உன்னால் எழுத முடியும்னு கேட்குறப்போ நான் கண்டிப்பாக எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட்ராமன் சொல்கிறாரு. ஜெயமோகன் வந்து அப்போ கேட்குறாரு, நீங்கள் வந்து ஏன் அப்படி கமிட் பண்ணீங்க 100 புக் எழுதுருக்கு அப்படின்னு கேட்குறப்போ, காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணியிருப்பேன் நான், என் குடும்ப நிலைமை வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து ராயல்ட்டியெல்லாம் எதுவும் கிடையாது, நீ எழுதுகிற புக்குக்கு இவ்வளோ பேஜுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ காசு மட்டும் இல்லாமல் ப்ரூஃப் ரீடிங்கு நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 2-3 வேலைகள் எக்ஸ்ட்ரா வந்து வெங்கட்ராமனுக்கு வந்து அசைன் பண்ணுறாங்க. ஸோ 100 நாவலுக்கு வந்து 100 நாவல்ஸ் எழுதுறாரு, ஒவ்வொரு பேஜுக்கும் வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சாமிநாதன் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சொல்கிறாரு, இல்லை இது மட்டும், இதுக்கு பின்னாடி இன்னும் மிகப்பெரிய ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, வெங்கட்ராம் வந்து அதை ஏன்டா சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற சொல்கிறப்போ, இல்லை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ வெங்கட்ராம் வந்து ஜெயமோகன் கிட்ட வந்து அதுக்கப்புறம் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பேசுறாரு. என்னன்னா, இந்த மாதிரி
நான் புக் எழுதுக்கு வந்து நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா வீட்டில் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனால நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஸோ உடுத்துறக்கு சரியான உடை கூட இல்லாமல் வந்து சாக்கு பைய அதை வந்து தைச்சு அதை போர்வையாக போத்திக்கிற மாதிரியான நிலைமையில இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பொண்ணுக்கு வந்து கல்யாண வயசு இருந்துச்சு. ஸோ பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரெஷரும் இருக்குது. ஸோ இவரோட எழுதிட்டே இருக்கிறப்ப அவங்க ஒய்ஃப் வந்து அதெல்லாம் பிடிக்காம அதை வந்து அந்த பேப்பரை கிழிச்சு வீசுறது, தூக்கி வீசுற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 100 புத்தகங்கள் நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் 100 புக் எழுதுனா ஒரு புக்கு வந்து நான் மேக்ஸிமம் 3 days மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும். ஸோ 3 நாள் வந்து நான் ஒரு புக் எழுதி முடிக்கணும். ஸோ அவ்வளோ ராப்பகலாக நான் உட்காந்து எழுதினேன். நிறைய ரைட்டிங்ஸ், அதுக்கப்புறம் அந்த ப்ரூஃப் ரீடிங் எல்லாம் பண்ணேன். ஒரு புக்குக்கு 50 ரூபா தரேன்னு சொன்னாங்க. ஸோ 50 புக்குக்கு வந்து 100 புக்குக்கு வந்து 5000 ரூபா அமௌண்ட்டுங்கிற மாதிரி பேசி டீல் பண்ணி வச்சிருந்தோம். அப்போ வந்து இவருக்கு மொத்தமாக காசு வாங்கினா நான் வந்து செலவு பண்ணிடுவேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் வந்து செட்டியார்கிட்டே நான் கொடுத்துட்டேன். ஸோ அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 3000 ரூபா வந்து செட்டியார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. தன்னோட பொண்ணுக்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து இவர் போய் வந்து கேட்கற வெங்கட்ராம் வந்து அந்த செட்டியார் பிரதர்ஸ் கிட்ட வந்து கேட்கற இந்த மாதிரி பாக்கி 3000 உங்ககிட்ட இருக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறப்போ நீ என்ன வளர்ற 3000 ரூபாய் எழுத்துக்கு வந்து எழுதுறதுக்கு வந்து யாரோ கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்டத்தட்ட ஏமாத்துறாங்க. ஆக்சுவலா ஏமாத்திட்டாங்க. அவங்க பேசி இந்த மாதிரி பண்றப்போ இவர் ஐயா இல்லைங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கேன், பொண்ணு வேற கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குது, என் பொண்ணோட வாழ்க்கை வந்து கெடுத்துறாதீங்க முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி பயங்கரமா கெஞ்சுறாரு. அப்போ வந்து அந்த ஒரு டயலாக் ஒன்று வருது. இந்த செட்டியார் வந்து பேசுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ என்னையா எழுதுன 4 புக்கை வாசிச்சு திருப்பி எழுதுன, அதுக்கு 4000மா எழுதுறன்னு பெரிய மசுறு காரியமா, ஸ்கூல்ல பிள்ளைங்க கூட தான் நாள் முடிச்சதுமே எழுதுதுக, இத்தனை நாள் உன் வீட்டுல அடுப்பெரிஞ்சது என்னோட காசுல தான் தெரியுமா, நன்றி கிட்ட நாயே உன்னையெல்லாம் நான் மனுஷன் நம்பினேன்னு சொல்லிட்டு அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டியார் பிரதர் அவருக்கு அந்த பிரதர் வந்து தம்பி வந்துட்டு அவரும் வந்து சண்டை போட்டுட்டு வெங்கட்ராம் வந்துட்டு ஓங்கி அரைஞ்சிடறாரு. இவரும் கால் வந்து பயங்கரமா கெஞ்சுறாரு, ஐயா காசு கொடுங்க, என் பொண்ணு கல்யாணம் இருக்கு, நான் இதுதான் இதை வச்சுதான் இது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கெஞ்சுறாரு. நைட்டு ஃபுல்லா கடையில இருக்காரு. விடியற வரைக்கும் கடை முன்னாடியே உட்காந்துட்டு அழுது புலம்பி அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்டான ஒரு சுச்சுவேஷன் வந்து அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19வது பக்கத்துல வந்து ஒரு டயலாக் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் காலையில வரைக்கும் அவர் கடையில் முன்னாடி இருந்துட்டு நான் காசு வாங்காம போக மாட்டேங்கிற ஒரு முடிவோட இருந்திருக்காரு. காலையில வந்து கடை ஓப்பன் பண்றப்போ மறுபடியும் அந்த செட்டியார் சகோதரர்கள் வராங்க. அப்ப அவர்கிட்ட பேசுறப்போ நீ என்ன சோத்தை திங்கிறியா இல்லை பீய திங்கிறியா, மனுஷனையா நீ, ஒத்த தகப்பனுக்கு நீ பிறந்தவன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பேசுறாங்க. வைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவரும் ரொம்ப கண்ணீரோட வந்து எனக்கு கதி இல்லை, இந்த இப்போ நீங்க இந்த காசு குடிக்கலன்னா வந்து நான் போய் சாகத்தான் செய்யணும், எனக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறப்போ இவர் வந்து செட்டியாருடைய மனைவி அவருடைய வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுல இருந்து மனைவி ஆச்சி, அதுல இருந்து ஆச்சி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆட்சி வந்து பார்க்க போறாரு. பார்க்க போறப்போ வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு, உங்க புருஷன் வந்து காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவருக்கு அந்த மொமெண்ட் வந்து பஸ்ட் அவுட் மொமெண்ட் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நடக்குது. ஸோ அது வந்து ரொம்ப அழகா வந்து இதுல வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த கர்ஸ் பண்றது, அதாவது இந்த மாதிரி சாபம் விடுறாரு. என்ன சாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் வயிற்றுல அடிச்ச நீயும் உன் புள்ள குட்டிங்களும் வாழ்ந்துடுமா, வாழ்ந்தா சரஸ்வதி வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்றாங்க, அப்படி அதையும் மீறி நீங்க வாழ்ந்துட்ட அப்படின்னா சரஸ்வதி கடவுளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு பேனாவை எடுத்து ஒரு ஒரு செய்யுள் மாதிரி ஒன்று எழுதி அவங்க தட்டில் வந்து இருந்த இட்லியை வந்து பசையா வந்து போட்டு அந்த பேப்பர்ல பின்னாடி அந்த எழுதின பேப்பர்ல போட்டு அவர் செவுத்துல வந்து ஒட்டிட்டு போயிடுறாரு, சாபம் விட்டுட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி உன்னோட குடும்பமே வந்து வம்சமே இதா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து அந்த செய்யுள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செட்டி குளமறுத்து செம்மண்ணின் மேடாக்கி எட்டி எழுக வென்றறம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, அறம் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க குடும்பம் வந்து வம்சமே இல்லாம வந்து நீங்க அழிஞ்சு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாபம் விடுறேன், அதுதான் என்னுடைய அறம் அப்படிங்கிற மாதிரி அந்த வெண்பா வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, சாபம் விட்டுட்டு வீட்டுக்கு போறப்போ கையில இருந்த வாட்சை வந்து வித்து ஒரு பயங்கரமா குடிச்சு வீட்டுக்கு போறாரு, மட்டை ஏறாரு. ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட நான் செத்துட்டேன்னு நான் நினைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயமோகன் சொல்றாரு. அவங்க ஒய்ஃபும் வந்து என் பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சு இனி என்னன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சூசைட் அட்டம் பண்றாங்க, கிணத்துல குதிக்க போய் இந்த மாதிரி சூசைட் அட்டம் பண்ணிடுறாங்க. அப்புறம் கடைசியாக ஜெயமோகன் கேட்கறாரு, சரி கடைசியில் என்னதான் ஆச்சு, உங்களுக்கு காசு கிடைச்சதா, என்ன அதுக்கப்புறம் நடந்துச்சு அப்படின்னு கேட்கறப்போ அப்பதான் சொல்றாரு, செட்டியாரோட ஒய்ஃப் அந்த ஆச்சி வந்து விரிச்ச தலையோடையும் களைஞ்ச சேலையோடையும் வந்து அந்த செட்டியார் அவங்க கடை முன்னாடி நின்று காசு கூடி போய் நீ போய் அந்த வெங்கட்ராம் போய் காசு கூடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செட்டியார் வந்து பயந்துட்டு பொண்டாட்டி தானே, இப்போ இந்த மாதிரி பயந்துட்டு ஓகே நான் கொடுத்துறேன், நான் நாளைக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. இல்லை நீ இப்பவே கூடு, இன்னைக்கே கூடு அப்படின்னு சொல்லிட்டு தார் ரோட்ல வந்து அப்படி உட்கார்ந்துடுறாங்க அந்த அம்மா, அந்த ஆச்சி. அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்மர் டைமு.
கொதிக்கிற அந்தளவுக்கு கொதிக்கிற மாதிரி ரோடு இருக்குது. அதில் வந்து உட்காந்துட்டாங்க அப்படியே. நீ காசு கொடுக்க நான் எந்திரிச்சு வர மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ செட்டியார் வந்து அப்படி இப்படி பணத்தை புரட்டி வெங்கட்ராமன் வீட்டுக்கு போய் கொடுக்குறக்குள்ள சாயந்தரம் ஆயிடுது. ஸோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த தார் ரோட்லேயே வந்து அந்த அம்மா அந்த ஆட்சி வந்து உட்காந்துருக்காங்க. அப்புறம் காசு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுட்டு அவங்க அந்த ஆட்சியை தூக்குறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதையும் சொல்லியிருக்காங்க இந்த பக்கத்தில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் குடும்பத்தை அழிச்சிடாதான்னு உன் புருஷன்கிட்ட சொல்லு தாயி, என் குளத்துக்கே விளக்கு இப்போ தெருவில் உட்காந்துருக்கான், அவன் பணம் மூச்சிடும் வட்டியோட இந்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காசு கொடுத்துட்றான். தெய்வமே எந்திரி, நீ சொன்னதை வந்து நான் செஞ்சுட்டேன், காசு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு அந்த செட்டியார் சொல்றப்போ 4 பேர் சேர்ந்து அந்த அம்மா ஆட்சி வந்து தூக்குறப்போ சேலை பாவாடையோட தோளும் சதையும் வெந்து தாரோட சேர்ந்து ஒட்டி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வெங்கட்ராமன் சொல்றாரு. அப்போ வந்து அவர் அந்த மொமெண்ட்ல இல்லை, காலையில அவர் செத்துட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு போதையில வந்து இருக்கிறப்போ இதெல்லாம் அந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு. அது ஒருத்தர் பார்த்து இந்த மாதிரி சொல்றப்போ அந்த அம்மா தூக்குறப்போ தோலும் அந்த சதையமா வந்துட்டு அந்த தாரோட ஒட்டி இருந்துச்சு. ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் உட்காந்துருக்காங்க அந்த தார் ரோட்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெங்கட்ராமனோட பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு. அதுக்கப்புறம் செட்டியார் வந்து 1 பவுன் மோதிரம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் 10 நாள் கழிச்சு ஆட்சி வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. இவரும் போய் பார்க்குறாரு. ஸோ பார்க்குறப்ப வந்து அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி புலவரே, இந்த மாதிரி உங்கள் வாயால் வந்து என் குலவத்தை வந்து நீங்கள் ஒரு வாழ்த்தி வந்து நீங்கள் ஒரு பாட்டு பாடணும். ஏன்னா நீங்கள் வந்து சபிச்சிருக்கீங்க. ஸோ வாழ்த்தி வந்து ஒரு செய்யுள் பாடுங்க. நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிக்கணும். லட்சுமி வருவா போவா, சரஸ்வதி வந்து 7 ஜென்மம் பார்த்து தான் கண்ணு பாப்பான்னு சொல்லுவாங்க. நீங்க பெரியவர், என் வீட்டு முன்னாடி நின்று கண்ணீர் விட்டுருக்கீங்க. அந்த பாவம் எங்க மேல ஒட்டாம உங்க சொல்லுதான் வந்து காக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்சி சொல்றாங்க. அப்ப இவருக்கு வந்து டக்குன்னு யோசிக்க முடியல. அப்போ பேசினப்போ அந்த வெண்பா வந்து அந்த ஒரு கோவத்துல அந்த ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கிறதுல வந்து அவர் அந்த அந்த செய்யுள் வந்து சொன்னாரு. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து யோசிக்கிறப்ப டக்குன்னு இவருக்கு அந்த ஒரு செய்யுள் ஒரு ஞானம் வந்துச்சு. அப்போ வந்து ஒரு டக்குன்னு பேப்பர் எடுத்துட்டு நான் அந்த 8 பாட்டு எழுதிட்டேன், அதை வந்து ஆட்சி கையில வந்து கொடுத்துட்டேன், 2 கையில வாங்கி அவங்க கண்ணில் ஊத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வெங்கட்ராமன் சொல்றாரு. அது அந்த செய்யுள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டி ஒளிச்சு தர மெய்யெல்லாம் பொன்விரிய செட்டி குலவிலுக்கு செய்த தவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் இருக்கு. ஸோ இப்படி வந்து கதை வந்து முடியுது. அதுக்கப்புறம் அவர் வந்து வெங்கட்ராமன் வந்து இந்த மாதிரி சொல்றாரு, அந்த வார்த்தையோட நான் பேசின அந்த வார்த்தையோட பவர் வந்து எவ்வளோ இது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அர்ஜுனன் வில்லு மாதிரி எடுக்கிறப்போ ஒன்று, தொடுக்கிறப்போ ஒன்று, படுறப்போ 1000 அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ அறம்னா சும்மாவா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட்ராமன் வந்து ஜெயமுண்ட சொல்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவர் சொல்றாரு, ஆமா அறம் தான், அது வந்து கரெக்டு தான், ஆனா அது வந்து ஆட்சிக்கிட்ட தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கதை முடியுது. ஸோ அறம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். திருக்குறளில் வந்து அதுக்காக ஒரு 38 அதிகாரங்கள் வந்து 380 குறள் வந்து இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஒரு தனிமனித ஒழுக்கம், அந்த டிசிப்ளின், அந்த நேர்மை, இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் பேசுகிற ஒரு இதாக தான் வந்து இருக்குது அறம் அப்படிங்கிற அந்த டெஃபினேஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து ஜெயமோகன் வந்து வெங்கட்ராமன் கிட்ட வந்து பேசி எழுதியிருக்காரு. ஸோ ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து அவரை வந்து காப்பாற்றுறது தான் அந்த அறம் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை முடிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி, ரியல் லைஃப் ஸ்டோரி. இதே மாதிரி அவர் சோற்று கணக்கு, அப்புறம் 100 நாட்காலிகள், 100 நாட்காலி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. அகைன் யானை டாக்டர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டோரி. ஒவ்வொரு கதையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ஸ்டோரி, அதுவும் அறம் அப்படிங்கிற அந்த ஸ்டோரியை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண நினச்சேன். அதான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இந்த அறம் தொகுப்பு வந்து புக்கு, அந்த கம்பைல்டு எல்லா ஸ்டோரிஸும் கம்பைல் பண்ண அந்த புக் வந்து அந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் எது படிக்கணும் இல்லையோ இந்த 12 ஸ்டோரிஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஈவன் வணங்கான் அப்படிங்கிற அந்த ஸ்டோரியும் கூட இதில் வந்து இருக்குது, இந்த 12 ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனில். ஸோ கண்டிப்பாக இந்த புக்கை படிங்க. கண்டிப்பாக எல்லா ஸ்டோரிஸும் நீங்கள் படிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.